கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த புதிய நாளை தேவனுடைய கரத்திலிருந்து நாம் ஒவ்வொருவரும் பெற்று தேவன் பேச நாம் பேச அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும் என்ற வாக்கின்படியாக தொடர்ந்து அவர் சொல்லுகிற வாக்கின்படியெல்லாம் நாம் செய்ய பலங்கொண்ட தினமானதாக இருக்கும்போது அவர் சொல்வதெல்லாம் நம் வாழ்க்கையிலே வாய்க்கத்தான் செய்யும். அது மாத்திரமல்ல, நாமும் இரவும் பகலும் தேவனுடைய வசனத்தில் நாம் தியானித்து அதற்கு கீழ்ப்படிந்து நடக்க நடக்க நாம் செய்வதெல்லாம் வாய்க்கும் என்பதையும் நாம் சங்கீதம் 1-2-3 வார்த்தையின்படியாக அறிந்திருக்கிறோம். ஸோ கர்த்தர் செய்வதும் வாய்க்கும், நாமும் வசனத்தின்படி செய்ய செய்ய நாம் செய்வதும் வாய்க்கதான் செய்யும். ஸோ வாட் எவர் வி டஸ், எவ்ரிதிங் வில் கெட் ப்ராஸ்பர். ஸோ இந்த நாளை அடிஷ்னலாக நம் லைஃப் டேஸோடு ஆட் பண்ணி கொடுத்துருக்கிற தேவனுக்கு நன்றி செலுத்தி இந்த சத்தத்தை கேட்கிறவங்கள் ஒவ்வொருவரையும் பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே ஆசீர்வதித்து வாழ்த்தி, இன்றைக்கு கர்த்தர் ஆதாரமாய் கொடுத்த வேதவசன பகுதி யோசுவா 3:7 சொல்கிறது, கர்த்தர் யோசுவாவை நோக்கி, நான் மோசேயோடு இருந்தது போல உன்னுடனும் இருக்கிறேன் என்பதை இஸ்ரவேல் எல்லாரும் அறியும்படிக்கு இன்று அவர்கள் கண்களுக்கு முன்பாக உன்னை மேன்மைப்படுத்துவேன் என்றார். ஸோ கர்த்தர் எப்படி மோசேயோடு இருந்தாரோ அப்படியாக யோசுவாவோடும் கர்த்தர் இருந்திருக்கிறார். In the initial stage, Joshua became a servant for the master Moses. But in the later stage, because of the anointing power, the Holy Spirit anointing, or the Holy Spirit after he received, Joshua become a man of God. He was not at all a servant for Moses. அதாவது மோசேக்கு ஒரு பணிவிடைக்காரனாய் இருந்த யோசுவா நாட்கள் ஆக ஆக பரிசுத்தாவின் அபிஷேகத்தினாலும் வேத வசனத்தினாலும் அவன் நிரம்பியிருந்தபடினாலே அவனை தேவனுடைய தாசனாக கர்த்தர் உயர்த்தினார். ஸோ ஆகையால் தான் இங்கே எழுதப்பட்டிருக்கிறது, however the Lord was with Moses, likewise the Lord was with Joshua, the man of God, in the later stage, and he was exalted in front of all the people in the position of Moses. மோசேவுடைய ஸ்தானத்திலே தேவன் யோசுவாவை உயர்த்தி கனம் பண்ணி அவனை பரம கானானை சுதந்திரித்து கொள்ளக்கூடிய பேரின்ப பாக்கியவானாய் கர்த்தர் உயர்த்திருக்கிறார். ஸோ சீக்ரெட் என்ன தெரியுமா? He obeyed the God's words. He never ever depart from the God's words. And also the Holy Spirit anointing he had in his mind and heart and the soul, spirit and body. ஸோ அவன் ஆவி ஆத்மா சரீரத்திலே தேவ ஆவியினாலும் வசனத்தினாலும் நிரம்பி இருந்து அதற்கு கீழ்ப்படிந்து நடந்தபடினால்தான் அவன் உயர்த்தப்பட்டிருக்கிறான். ஸோ the one who obeyed all the God's words and the Holy Spirit anointing of leading on daily basis in each and every moment of our life, surely we will, and our descendants and descendants will be exalted without fail. That's 100% assurance will be there. ஸோ கர்த்தர் சொன்னபடியே உயர்த்துவார். ஏன்னா எல்லா ஒர்க்கும் என்ன யார் பண்ணுறான்னு பார்த்தா, அவர் லார்ட் இஸ் டூயிங் ஆல் கைண்ட்ஸ் ஆஃப் மிராக்குலஸ் ஒர்க்ஸ் அக்கார்டிங் டு ஹிஸ் பிளான், அண்ட் த வேர்ட்ஸ் இஸ் டூயிங் ஆல் கைண்ட்ஸ் ஆஃப் மிராக்குலஸ் ஒர்க்ஸ் அக்கார்டிங் டு த வேர்ட்ஸ் ஆஃப் மீனிங் ஆஃப் த வேர்ட்ஸ், அண்ட் த ஹோலி ஸ்பிரிட் அனாயிண்டிங் ஆஃப் கைடன்ஸ் இஸ் டூயிங் ஆல் கைண்ட்ஸ் ஆஃப் மிராக்குலஸ் ஒர்க்ஸ். தட்ஸ் ஆல். ஸோ வசனம், பரிசுத்தாவின் அபிஷேகம், தேவனுடைய உயர்ந்த திட்டங்கள், உயர்ந்த நினைவுகள் தான் இவ்வளோ வேலை செய்யுது. ஆகவே யூதருக்கு மேன்மை எது? வேத வசனங்கள், வேத வாக்கியங்கள் யூதரிடத்திலே கொடுக்கப்பட்டிருக்கிறது தான் யூதருக்கு மேன்மை. ஸோ நம்மிடத்திலே கொடுக்கப்பட்டிருக்கிற மண்பாண்டமாகிய சரீரத்திலே நாம் பெற்றிருக்கிற வேத வசனங்களும் பரிசுத்தாவின் அபிஷேகமும் தான் நம்ம இந்த அளவுக்கு கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிறது, இனிமேலும் நிறுத்த போகிறது. திஸ் இஸ் வாட் அ ஃபைனல் பொசிஷன், பட் we are going to attain and we are going to stand in our higher position each and every day or year according to God's right time of appointed time. ஸோ கர்த்தர் முன்குறித்த நேரத்திலே நம்முடைய உயர்வு அப் டு த ஸ்கை என்று சொல்லத்தக்கதாய், அது குடும்ப வாழ்க்கையாக இருக்கலாம், படிப்பின் காரியங்களாக இருக்கலாம், பிள்ளைகளுடைய வேலை வருமானங்கள், நம்முடைய வேலை வருமானங்கள், பிஸ்னஸ் வருமானங்கள், ஊழியத்தின் ஆத்ம அறுவடை பணிகள், சரீர சுகத்தின் காரியங்கள், நமக்கு எங்கும் தெய்வீக பாதுகாப்பின் காரியங்கள், நாம் செய்வதெல்லாம் வாய்க்கக்கூடிய காரியங்கள், எல்லாவற்றிலும் வெற்றி சிறந்து அநேகருக்கு நாம் உப்பாய் விளக்காய் வெளிச்சமாய் ஆசீர்வதிக்கப்பட்ட குடும்பமாய் உயர்த்தப்படக்கூடிய காரியங்கள் எல்லாவற்றிலும் there is no limit at all. Sky is the limit. Can we able to measure the height of sky in between the sky and earth? No, na. Then that much height will be there.
So based on his tremendous plan, Lord is keep on revealing his supernatural power in all our areas, in all our matters. ஸோ கர்த்தர் செய்ய நினைத்தது தடைப்படாது. என் மீட்பர் இன்றைக்கும் உயிரோடு இருக்கிறார். ஜீவனுள்ள தேவனை தொழுது கொள்ளுகிற நாம் தொடர்ந்து ஜீவனுக்கு ஏதுவான வளர்ச்சி, உயர்வு, கனமகிமை, மேன்மையிலே வளர்ந்து பழுகி பெருகி பூமி எங்கும் நன்மையினால நிரப்பத்தான் செய்வோம். ஸோ நாம் கர்த்தர் வைத்திருக்கிற அந்த உயர்ந்த ஸ்தானத்திலே போய் நிறுத்தும் வரை அவர் ஓய்ந்திருக்க மாட்டார். இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம். இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை, தூங்குவதும் இல்லை. ஸோ ஆகவே அவர் செய்ய நினைத்ததை அவர் செய்து கொண்டே இருக்கிறார். நாமும் அவரோடு கூட இசைந்த ஆவியாய் அவரோடு கூட இசைந்து நாம் ஒர்க் பண்ண we could see all the tremendous countless blessings and miraculous works keep on revealing by our Lord, and also along with our Christ we are also keep on working, because for that purpose only God has called us. கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறது நோக்கமே அவருடைய திட்டத்தை நிறைவேற்றதான். அது கண்டிப்பாக நடக்கும். நாம் நினைப்பதற்கும் வேண்டிக் கொள்வதற்கும் மிகவும் அதிகமாய் அவருடைய வல்லமை நம்முடைய எல்லா காரியங்களிலும் வெளிப்பட்டு கொண்டே தான் இருக்கும். ஸோ நாம் உயர்வது நிச்சயம், கர்த்தர் மேன்மைப்படுவது அதை காட்டிலும் பன்மடங்கு நிச்சயமே. God bless you all. Amen.